இன்றைக்கி நம்ம இந்த ஐயர் மலைக்கு தான் வந்திருக்கோம். உண்மையான பேர் பார்த்திங்கன்னா ஐவர் மலை. இந்த மலை கரூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சியிலேருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. 275 புண்ணிய ஸ்தலங்களில் இந்த ஐயர் மலையும் பார்த்திங்கன்னா ஒரு இடம். மூச்சு வாங்க மலை ஏறக்கூடாது எப்போவுமே. எவ்வளோ பெரிய பாறை, சரியான பாருங்க. இந்த மலை ஏறுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிஸ்க்லாம் கிடையாது. யார் பாறையிலே செதுக்கியிருக்காங்க. இந்த மலையோட அடிவாரத்தில் 100 மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் கருப்பசாமியோட கோயில் இருக்குது. நம்ம ஏதாச்சும் மனசில் நினச்சி வேண்டிட்டு இந்த கோயிலில் பூட்டு போட்டு அந்த பூட்டோட சாயை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தெப்பக்குளத்தில் போட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு மொத்தம் 1000 படிக்கட்டுகள் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். 1500 வருடம் பழமை வாய்ந்த அந்த மலை உச்சிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். நம்மளுடைய மலையேற்ற பயணம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தூரத்தை உள்ளே போனதுக்கப்புறமா இடது பக்கமாக ஒரு ஆஞ்சநேயோட சன்னதி இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புலே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும். இந்த மண்டபத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா கருப்பசாமியோட கோயில் இருக்குது. இந்த கருப்பசாமியோட பேர் பார்த்திங்கன்னா கம்பத்தடி கருப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா நிறையா வெள்ளை கலர் நூல் வந்து சுற்றியிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த கோயில்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த நூல் வந்து சுற்றினோம்னா அதெல்லாம் அகற்றப்படும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை. இந்த மிகப்பெரிய பாறை கீழே கருப்பசாமியோட சன்னதி இருக்குது. இந்த பாறையை சகனக்குன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்த பாறையில் நிற்குது. கீழே குடிமானமே இல்லை. பின்னாடி உட்காந்த வாக்கில் அப்படியே முன்னால் ஆகட்டும் இருந்த வாக்கில் இருக்கிறது சகனக்குன்னு சொல்கிறது. கல்யாணம் வீடு கட்ட குழந்தை வரோம் மற்றபடி எல்லாத்துக்கும் சுபகாரியத்துக்கு இங்கே ஒத்துரை கேட்பாங்க. சரி, அதான் அதை சகனக்குன்னு இந்த மலையில் பார்த்திங்கன்னா அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி சன்னதிகள் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் ரோப் கார் வசதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போதைக்கு இது நடைமுறையில் இல்லை. இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துச்சுன்னா வயசானவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் அப்புறம் விநாயகரோட சன்னதி இருக்குது. இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபம் தான் கீழே உள்ள கடைசி மண்டபம். இதுக்கப்புறமா நம்ம 1000 படிகள் செங்குத்தாக ஏற வேண்டியது இருக்கும். இந்த படிக்கட்டுகளில் நம்மளை வரவேற்கிற விதமாக 2 பக்கமும் நந்திகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எத்தனாவது மண்டபம்? 1 2 3 4வது மண்டபம் இருக்குது. நாங்கள் என்னங்க கொஞ்சம் அடுத்தடுத்து 5ஆவது மண்டபம் அடுத்தடுத்து இருக்குது. மண்டபம் பார்த்திங்கன்னா நிறையா. அதனால் வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் ஈஸியாக ஏறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா 1178 அடி உயரம். கிட்டத்தட்ட இங்கே 1200 படிக்கட்டுகளே நம்ம இருக்குதுங்க. இல்லை, ஆனால் மேலே பார்த்திங்கன்னா மண்டபம் வந்து நிறையா கட்டி வச்சுருக்காங்க. நின்று போகலாம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட குரங்கு இருக்குங்க. இங்கே பாருங்களே, ஃபுல்லாக பயங்கரமாக குரங்கு இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குங்க. வேறு லெவல்ஸ் இல்லை பாருங்களே. காய்ஸ், இந்த மலையோட பேர் பார்த்திங்கன்னா ஐயர் மலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவர் மலை. பஞ்ச பாண்டவர்கள் வந்து தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்கல்ல. இந்த 5 பேர் வந்து இங்கே தங்குறதுனால தான் ஐவர் மலை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வந்து காலப்போக்கில் வந்து ஐவர் மலை வந்து மறி ஐயர் மலை அப்படின்னு வந்து பேர் வந்துருச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா
ஐயர் மலைன்னு சொன்னால் தான் தெரியும், ஐயர் மலைன்னு சொன்னால் தெரியாது. இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா வந்து சிவன் கோயில் இருக்குது, ரத்னகிரி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் இருக்காரு. அவரை பார்க்க தான் பார்த்திங்கன்னா மலை ஏறி போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே படிக்க போகிறாமே இந்த பாறையை வெட்டி தான் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். சதுரத்துக்கு போவோம். இந்த குடஞ்சிருக்காங்க பாருங்க, அந்த புள்ளி பிள்ளையா தெரியுது, உளி வச்சு அடிச்சது. இங்கே உள்ளதுக்கு குரங்குக்கெலாம் தண்ணி வைக்கிறக்காண்டி தொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க பைப் போட்டு. இங்கே ஐயோ கடிக்க விடுறா, குட்டி வச்சிருக்கு கையில். ஒரு அண்ணாண்ட வந்து பறிக்கிறீங்க குரங்கு. ஐயோ எது வச்சுனாலும் கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க, பயங்கரமாக பறிக்குது இந்த குரங்கு. போகிறாமே வழிப்பறி பண்ணுது. அதுக்குன்னா மேலே பைப் லைன் போட்டிருக்காங்க தண்ணி கொண்டு போகிறதுக்கு. வேறு தொட்டி அதே மாதிரி நிறையா வச்சுருக்காங்க தண்ணிக்காண்டி. வேறு இங்கே தொட்டி கூட இருக்குது. ஆனால் தொட்டியில் தண்ணிலாம் பிடிக்காமல் இருக்குது. ஒரு பைப்பில் தண்ணி வருதா என்னன்னு தெரியலையே. ஏன் பைப் லைன் போட்டு தொட்டி இருக்குது, ஆனால் தண்ணி மட்டும் காணும். காய்ஸ் இது பார்த்திங்கன்னா 275 புண்ணிய ஸ்தலங்களில் இந்த ஐயர் மலையும் பார்த்திங்கன்னா ஒரு இடம், ஒரு மலை. இங்கே வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து குளித்தலையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து தலையில் இங்கே சுமந்து நீர் எடுத்துகிட்டு வந்து மலைக்கு போய்ட்டு அங்கே போய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக கிளார் அடிக்குதுங்க, அதனால் திருப்பி பிடிச்சிட்டே வரேன். வெயில் காலையில் 9 மணி ஆச்சுங்க. 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில். காசு இந்த பாறையில் ஓட்ட தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பாறையை உடைக்கிறக்காண்டி இந்த இடத்துல ஓட்டையை போட்டுட்டு பச்சை கட்டை இருக்குல்ல அதை வந்து கேப்பில் சொறி வச்சுட்டு தண்ணி பிடிச்சி விட்ருவாங்களாம். அந்த தண்ணி வந்து அந்த மரக்கட்டை பச்சை கட்டை ஈரமாக இருக்கும், உறிஞ்சி வச்சுக்கிறோம். உறிஞ்சோன்னா அந்த கட்டை பெருசாகும்போது இந்த டக்குன்னு அந்த பாறை வந்து பேர்த்துக்கிறேங்க. அதுதான் பழைய மெத்தடு. ஆனால் இப்போ வந்து ஏற்பட்ட மிஷின்ஸ்லாம் வந்துடுச்சு பாறையை கட் பண்ணுறதுக்கு. சரி வாங்க போவோம். நம்ம இது பாரு, இந்த பாறை அனாமத்தான் நிற்கிதுங்க. இந்த இடத்துல சப்போர்ட்டிங்காண்டி இந்த இடத்துல படம் கட்டியிருப்பாங்க போல். ஒரு மேடு ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியல. எத்தனாவது மண்டபத்தில் வந்திருப்போம்? ஒரு 10 மண்டபம் நடந்திருக்குமா? வந்துட்டு என்ன மொத்தம் எத்தனை மண்டபம் தெரியல. ஆனால் வரும்போது என்ன எண்ணிட்டு வருவான், போகும்போது ஆர்வத்தில் என்ன மாட்டான். இது பாருங்க, அந்த பாறை மட்டும் அனாமல் தண்ணிக்குது இப்படி. ஆனால் நீங்கள் புதுசாக ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ரெக்கிங் வரீங்கன்னா இந்த ஐயர் மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் கட்டி ஈஸியாகவே இருக்குது ரொம்ப ஏறுறதுக்கு. கீழே வந்து 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மேலே போகும்போது எத்தனை மணி ஆகும் தெரியல. நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்ன சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மேலே போய்ட்டு சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம்லாம் யார் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இது இருந்திருக்கு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இது சாமி வச்சுருந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வாங்க நம்ம போமா மேலே. அண்ணா பயங்கரமாக வேர்க்குதுங்க. ஐயோ சொட்டு சொட்டுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கு மூஞ்சியிலேருந்து. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டுக்கு தண்ணி கேன இடத்துக்கு வந்திருக்கோம். நான் சின்ன மலை தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். படி வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. போகலாம். இங்கே உட்காந்துட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு பயங்கரமாக இருக்குதுங்க. இப்போ படிகள் போட்டு இவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னா ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்கும், படிகளே இல்லாமல்
சும்மா காட்டுக்குள்ள நடந்து போகிற மாதிரி தான் இருந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா படிகளை போட்டு மண்டபங்கள் அமைச்சு பயங்கரமாக இருக்குது. சரி சில நேரம் வந்து உட்காந்துருக்கோம், ரொம்ப மூச்சு வாங்குது. மூச்சு வாங்க வந்து மலை ஏறக்கூடாது எப்போவுமே. கைஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது. அங்கே வந்து பூட்டு போட்டு நம்ம ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு பூட்டு போட்டு அந்த சாவியை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊர்நீ தெரியுதுங்களா, இது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊர்நீல போட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்களாம். உள்ள பார்த்தீங்கன்னா நிறையா பூட்டெல்லாம் போட்டுருந்துச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பத்தடி கருப்பர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பூட்டு வந்து பூட்டி இருந்துச்சு. நான் உள்ள போய்ட்டு அவள்கிட்ட கேட்டுட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம மலையை ஏறலாம். அதான் பார்ப்போம் அங்கே போய் உட்காந்து அந்த மரத்தில் போய் உட்காந்துப்பா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டபமாக உட்காந்து போயிட்டுருக்கான். இது பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 110 கிலோமீட்டர் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா காலையிலே இல்லைனே வந்து பைக்கில் வந்துட்டேன். நாங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் யாராச்சும் வராங்க இந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. நான் பார்த்திங்கன்னா கூகுள் மேப் வந்து காலையில் வரும்போதே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சுத்த விட்டுருச்சு. ஒரு 15-20 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றிட்டு கடைசியாக தான் இங்கே வந்தோம். கேஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சொத்த கன்னிமார்களோட கோயில் வந்து உள்ளே போயிட்டுருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்களா, சப்த கன்னிமார்களோட கோயில். சிவா போய் பார்த்துட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறதெல்லாம் ஆர்வமாக இருக்கேன், வேறு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்களேன், ஐயோ 2 பாறையும் வந்து இருக்குன்னா பயங்கரமாக பிறந்துருங்க 2 பக்கத்தான். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்களேன், இது இருந்து 2 ஒரே பாறை. அது பார்த்திங்கன்னா 2ஆக பிறந்தோடனே கீழே கேப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சப்த கன்னிமார்கள் இருக்காரு. முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார், சிவன் பார்வதி தோட்டம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை, சரியான பாருங்க. சரி நம்ம மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே மேலே போதா என்ன போதா ஆயிட்டு கீழே இந்த வகையில் சின்ன வள மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ மேலே போக பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. நாங்களும் ஏறிக்கிட்டே இருக்கோம். நிழல் மண்டப உபயம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொரு ஆள் உபயம் பண்ணது. எங்கள் நாடு சத்த நேரம் உட்காந்துருப்போமா, ரொம்ப மூச்சு வாங்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. கோயில் வந்துருச்சா, கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை இந்த அங்கிட்டு போகுது பாரு. கிட்டத்தட்ட நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து முன்னாடி வந்து ஏதோ ஒரு கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் தான் நினைக்கிறேன். விநாயகர் கோயில் தானே, இந்த ஓம்னு போட்டுருக்கு. ஆனால் மேலே பூட்டியிருக்கு, 10:30 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இங்கே கோயிலில். கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் வந்து திறக்கலை, இங்கே பூட்டி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:30 மணி தான் திறப்பாங்களாம். மணி பார்த்தீங்கன்னா 9 தான் ஆகுது. அதனால் நீங்கள் அந்த கோயில் வராங்க கரெக்டாக ஒரு 9:30 இல்லை 9:30 கீழே இருந்து ஆரம்பித்தா இங்கே ஏறுறதுக்கு 10-15 ஆயிரம். அதெல்லாம் அவங்க திறந்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வெள்ளை நேரம்னா வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு போகலாம் மனசா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை திறக்கலாங்க. சரி சத்த நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.
காய்ஸ் இந்த மலை வந்து ஏறுறது பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ரிஸ்க்லாம் கிடையாது. நாங்கள் 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், கரெக்டாக 9:30 வந்து மேலே வந்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் ஏறிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக அந்த மலை வந்து ஏறலாம். மலை ஏறினா ஆசைப்பட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணாதவங்க இந்த மலையை ட்ரை பண்ணலாம். படிகள் போட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லையே, பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. ஐயோ நகராத அப்புறம் கடிச்சு போடுவான். பக்கத்தில் உட்காந்துருக்கு மாட்டிக்கினாரு வருஷம். சரி வரிசையாக வந்துருச்சுடா. இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இந்த அங்கே ஒன்று பேர்ச்சி கேட்டுக்கிட்டேன். ஆனால் கடிக்காது, பயப்படாது. என்னெல்லாம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க. கரெக்டாக மணி 10:30, 10:40. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நட திறந்துட்டாங்க. அப்படின்னா மேலே போய்ட்டுருக்கான். இந்த கோயிலுக்குள்ளுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா பழங்கால கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கோயிலோட கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. மேலே நின்று பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க இங்கேருந்து பார்க்கும்போதே. அந்த ரோப் கார் வந்து இறங்குறது இது வழியாக தான் இறங்கி வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்தால் செமையாக இருக்கும்ல. இன்னொரு இடம் வரும்போது இருந்துச்சு நல்லாயிருக்கும். மேலே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு அம்மனுடைய கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து வரைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு தானம் தர்மம் செஞ்சவங்களுடைய பேர் எல்லாமே இந்த கல்வெட்டில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. வேறு இது பூரா கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு. படி பார்ப்போம். அப்பா தமிழ் இருக்குது, படிக்கலாம், ஒவ்வொரு எழுத்து படிக்கலாம். இங்கே ரூ சு ரூ நா தா படிக்கலாம். நான் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி அப்போ உள்ள தமிழ் கல்வெட்டு இப்போ தான் படி. ஆனால் கோட்டைக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது, கோயிலுக்குள்ள அந்த மாதிரியே இல்லை. பழங்கால கோட்டைக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். எல்லாம் இருக்கிறோம். சரி நாங்கள் மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது, சும்மா உங்களுக்கு காமிக்கிறேண்ணா. கோயிலுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து 63 நாயன்மார்களோட சிலை பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நந்தியோட சிலை இருக்குது. ஆனால் அந்த நந்தி சிலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிவலிங்கமே கிடையாது. இந்த நந்தி சிலைக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம் பார்த்திங்கன்னா வளர்ந்து மலை உச்சிக்கு பெருசாக சொல்லப்படுது. அந்த சிவலிங்கம் தான் இப்போ ரத்னகிரீஸ்வரராக மேலே இருக்கார். இந்த நந்திக்கு முன்னாடி சிவன் இருந்துச்சு அங்கே இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வளர்ந்து மேலே பெருசான். இங்கே நானா இருந்துச்சான். மழை வளர வளர எப்படி மேலே மாடி போயிடுச்சான். இப்போ மேலே மலை உச்சியில் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் மணி ஏறணும் பாரு. சரியான வீட்டில் பாரு. இங்கே வந்து பாரு எப்படி இருக்குங்க. முதலான வந்தான். அப்படியே பார்த்து வருமா இல்லை அப்புறம் பார்த்துக்கோமா? ஜெரு பிள்ளையார காரையிலே செதுக்கிருக்காரு பாரு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ரத்னகிரீஸ்வரராக இருக்கார். இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நேரில் வந்து கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம்.
மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 12 மணி ஆகுதுங்க. மேலே பார்த்திங்கன்னா வீடு வந்து சரியாக எடுக்க முடியல, மேலே வந்து அளவு கிடையாது. ஃபோட்டோஸ் முடிஞ்சு வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய். நான் இறங்கி போய்ட்டுருக்கேன். வேறு சரியான வெயில், உச்சி வெயில். இறங்கி போய்ட்டுருக்கேன். வேறு பாட்டி பயங்கரமாக சுடுதுங்க. செப்பல் போடுறாங்கனால பயங்கரமாக சூடாக இருக்குது.